டைம் வெல்த், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு போதுமான நேரம் இருக்கிறது. இந்த உலகத்தில் டைம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே அளவில் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு குறைவாகவும் கொடுக்கப்படலை. ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு போதுமான நேரம் இருக்குது, ஒரு சிலருக்கு எப்போவுமே எந்த ஒரு நேரமே இருக்கிறது இல்லை. எப்போ கேட்டாலும் பிஸி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் எப்போவுமே பிஸியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போதுமான ஒரு நேரம் இல்லை, அல்லது அவர் விரும்புகிற ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான ஒரு நேரம் கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் இந்த வெல்த்தில் குறையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதுக்காக நமக்கு இந்த டைம் அப்படிங்கிற வெல்த் வேணும்? நாம் இந்த வீடியோவில் நிறைய வெல்த் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம், இன்னும் பார்க்க போகிறோம். இந்த வெல்த் எல்லாமே சரியான ஒரு சரி விகிதத்தில் நம்ம அடையணும் அப்படின்னா இந்த டைம் அப்படிங்கிற வெல்த் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா எப்படி நம்ம இந்த டைம் அப்படிங்கிற அந்த வெல்த்தை சம்பாதிக்க முடியும்? நீங்கள் சரியான விதத்தில் நேர மேலாண்மை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் அப்படிங்கிற வெல்த் தாராளமாக இருக்கும். ஃபிசிக்கல் வெல்த், அதாவது நம்முடைய உடல் சார்ந்தது. தமிழ் ஒரு அழகான பழமொழி உண்டு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நோயுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பழமொழி. இந்த சொத்து ஏன் ரொம்ப முக்கியமானது? இந்த சொத்து உங்களுக்கு இருந்தால் தான் உங்களால் இந்த உலகத்தில் ஒரு திருப்தியான முழுமையான வாழ்க்கை வாழ முடியும். எவ்வளவோ பணம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உங்களுடைய உடம்புல தேவையில்லாத நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால் இந்த உடலை பேணிக்கொள்வது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, எப்படி நம்மளால் இந்த ஃபிசிக்கல் வெல்த், உடல் சார்ந்த இந்த சொத்தை நாம் சம்பாதிக்க முடியும்? முதலாவது உணவு விஷயங்கள். தாறுமாறான ஒரு உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சுவையான எதையும் நீங்கள் சாப்பிடலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா இருந்தாலும் எப்போதுமே அளவோடு சாப்பிட கற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக நம்முடைய சாப்பாட்டு முறைகளில் சரிவிகித சத்து நமக்கு கிடைக்கிற மாதிரி காய்கறிகள் எல்லா விஷயங்களும் அதில் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை உடம்புக்கு கொடுக்காதுங்க. மீன்ஸ் போதைப் பொருட்கள், போதை சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எதுவுமே உடம்புக்கு ஆதரவானது கிடையாது. அது எல்லாமே உடம்புக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால அதை உங்களுடைய உடம்புக்கு கொடுக்காதீங்க. போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க, அதிகமாக இல்லை. அதே மாதிரி போதுமான அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 30-40 நிமிடங்கள் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டாலே அதுவே உங்களுடைய உடம்புக்கு பல நன்மைகளை செய்யும். ஞாபகம் இருக்கட்டும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.